அன்பினர்களே, இன்றைய பலஸ்தீன பரப்பில் ஒரு ஹாட் நியூஸ். 3 ஹமாஸ் வீரர்களை விமான தாக்குதல் மூலம் இஸ்ரேல் கொலை செய்துள்ளது கொண்டிருக்கின்றது. மற்றும் லெபனானில் ஒரு பகுதியிலும் 2 ஹிஸ்புல்லா வீரர்களையும் கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து வெஸ்ட் பேங்க் ஏரியா முழுவதும் விமான தாக்குதல் மூலமாக அங்கு மேலும் 3 பொதுமக்கள், பலஸ்தீன பொதுமக்கள் கொல்லப்பட்டதாகவும் ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது. மேற்கு கரையில் நடந்த தாக்குதலில் 3 பலஸ்தீன போராளிகளை கொண்டதாக இஸ்ரேல் கூறுகிறது. குகையை, அவங்களோட பங்கரை அழிக்க இஸ்ரேலிய ராணுவம் சிறிது நேரத்திலேயே வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளது. அக்டோபர் 7 முதல் மேற்கு கரையில் இஸ்ரேல் தனது ராணுவ நடவடிக்கைகளை முடுக்கிவிட்டுள்ளது. குகையை அழிக்க இஸ்ரேலிய ராணுவம் சிறிது நேரத்திலேயே வான்வழி தாக்குதலை நடத்தியதாகத்தான் அந்த செய்தி வெளியாக இருக்கின்றது. ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையின் வடக்கு பகுதியில் செவ்வாய்க்கிழமையாகிய இன்று அதிகாலை நடந்த ஒரு நடவடிக்கையின் போது 3 பலஸ்தீன போராளிகளை கொன்றதாகத்தான் இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்திருக்கின்றது. வடக்கு கரையில் உள்ள போராளிகளின் கோட்டையாக அறியப்படும் ஜெனின் அருகே உள்ள ஒரு குகையில் இருந்து 3 போராளிகள் வெளியே வந்தபோது சுட்டுக் கொல்லப்பட்டதாகவே இஸ்ரேலிய காவல்துறை அறிவித்துள்ளது. போராளிகள் தாக்குதலை திட்டமிட்டதாக கூறிய ஒரு அறிக்கையின் பிரகாரம் அந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது. குகையை அழிக்க இஸ்ரேலிய ராணுவம் சிறிது நேரத்திலேயே, அதாவது அவங்களோட பங்கர் ஏரியாவை குறிவைத்து விமான தாக்குதல், அது சாதாரண தாக்குதல் தான் இருக்கணும் என்று நினைந்தால் பங்கர் பிளாஸ்டர் இல்லாம இருக்கணும். அந்த தாக்குதல் மூலமாகத்தான் இந்த 3 போராளிகளும் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். மேற்கு கரையில் உள்ள போராளிகள் மீது நடவடிக்கைகள் ஒடுக்கப்பட்டதாக இஸ்ரேல் கூறுகிறது. ஆனால் பலஸ்தீனியர்கள் மற்றும் மனித உரிமைகள் குழுக்கள் இருந்தவர்களின் ஏராளமான பொதுமக்களும் இருப்பதாகவும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் தங்களை வீடுகளை விட்டு இடம்பெயர்ந்ததாகவும் கூறுகின்றது இன்றைய தகவல். மேற்கு கரை மற்றும் ஜெருசலேமில் வீடுகளை இடிக்கும் உத்தரவுகள் இஸ்ரேல் ராணுவத்தால் தற்பொழுது அமுல்படுத்தப்பட்டு வருகின்றது. அதாவது ஏற்கனவே அவங்களோட நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட ஒரு மசோதாவின் பிரகாரம் மேற்கு கரை முழுவதும் பலஸ்தீன மக்களின் வெஸ்ட் பேங்க் ஏரியா முழுவதும் அங்கிருக்கின்ற பலஸ்தீன மக்களின் வீடுகளை நாம் ஏற்கனவே தந்துகிறோம். வீடுகளை எரிப்பது, உடைப்பது விமான தாக்குதல் மூலமாக, அதாவது ஒரு சரியாக சொல்ல போனால் அங்கு ஒரு போர் நிறுத்தம் என்று சொல்லப்பட்டாலும் காசா பகுதியில் மாத்திரம்தான் போர் நிறுத்தம். ஆனா வெஸ்ட் பேங்க் ஏரியாவை தொடர்ந்து அங்கு தரை வழியாகவும் விமான ஆகாய மார்க்கமாகவும் தொடர்ந்து தாக்குதல்கள் இடம்பெற்று வருகின்றதாகத்தான் அங்கு இருக்கின்ற என்ஜிஓக்கள் அறிக்கையை சமர்ப்பிக்கின்றார்கள். கிழக்கு ஜெருசலேமில் ஒரு நபர் தனது சொந்த வீட்டை இடிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இஸ்ரேலிய படைகள் குடியிருப்புகளை விரிவுபடுத்தும் போது நப்லஸ் மற்றும் ஜெரிகோவை சுற்றியுள்ள பகுதிகளில் பல வீடுகளை இடித்துள்ளது. இஸ்ரேலிய அதிகாரிகள் பலஸ்தீனியர்களை, குறிப்பாக ஜெருசலேமில் முறையான அனுமதிகள் இல்லை என்ற ஒரு காரணத்தை கூறி அவர்களின் சொந்த வீடுகளில் இடித்து வருவதாகத்தான் அந்த தகவல் தெரிவிக்கின்றது. இஸ்ரேலிய அதிகாரிகள் குறிப்பாக ஜெருசலேமில் பலஸ்தீனியர்களுக்கு முறையான அனுமதிகள் இல்லை என்றும் கூறி அவர்களின் சொந்த வீடுகளை இடிக்க கட்டாயப்படுத்தப்படுகின்றார்கள். அதாவது இந்தியாவில் உத்தரப்பிரதேசத்துல, யூபியில ஒரு சிஎம் ஒரு மொட்டையன் இடிக்கிறான் இல்ல, அவன்டா புல்டோசரை கொண்டு போறான் இல்ல, அந்த மாதிரி தான் அது சரியா சொல்ல போறான். அதாவது ஆமா, ஜெருசலேமில் பலஸ்தீனியர்களுக்கு கட்டிட அனுமதிகள் இல்லை என்று இஸ்ரேல் தொடர்ந்து மறுக்கிறது. அதே நேரத்தில் நகரத்திலும் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையிலும் யூத குடியிருப்புகளை சட்டவிரோதமாக விரிவுபடுத்துது. அதாவது இந்த வெஸ்ட் பேங்க் ஏரியாவில் பலஸ்தீன மக்களை உடைக்கிறத ஒரு பகுதியும், புதிதாக யூதர்களை குடியேற்ற ஒரு பகுதியும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதுக்கும் ஒரு இன அழிப்பு தான். இது எப்படி இருக்குது? இஸ்ரேலிய மக்களை குடியேற்ற, அங்க இருக்கிற மக்கள் அடிச்சு விரட்டுற. நல்லா இருக்கு. திங்கட்கிழமை நேற்று இஸ்ரேலிய படைகள் நப்லஸின் கிழக்கே உள்ள
டஜன் என்ற கிராமத்தில் ஒரு வீட்டை இடித்து விட்டன. அங்கு 90% அதிகமான வீடுகள் இடிப்பு அறிவிப்புக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றது. இதற்கிடையில் இஸ்ரேல் தொடர்ந்து நப்லஸின் தெற்கே உள்ள அல் லுபன் என்ற கிழக்கு கிராமத்தில் குடியர்களுக்காக நிலத்தை புல்டோசர் செய்து சாலை அமைத்துள்ளது. அவங்கள வீட்டை உடைச்சி, அந்த மக்கள் வீட்டை உடைச்சிட்டு 2 பகுதியை சேர்த்த ரோட் போடுறாங்க. என்னடா கர்மம் இதெல்லாம். ஜெரிகோவின் வடக்கே உள்ள மர்ஷ் கசல் நகரில் அபு ஜபர் குடும்பத்திற்கு சொந்தமான 2 வீடுகளையும் அவர்கள் இடித்ததாக பலஸ்தீனிய பஹா செய்தி தெரிவித்திருக்கின்றது. கடந்த 24 மாதங்களில் இஸ்ரேலிய அதிகாரிகள் மேற்கு கரை மற்றும் ஜெருசலமில் 1014 இடிப்புகளை மேற்கொண்டுள்ளனர். இதில் 1288 மக்கள் வசிக்கும் வீடுகள், 244 மக்கள் வசிக்காத வீடுகள், 962 விவசாய மற்றும் பிற கட்டமைப்புகள் உட்பட 3679 கட்டிடங்கள் குறிவைக்கப்பட்டு இடிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலின் வீடு இடிப்பு கொள்கைகள் பலஸ்தீனியர்களை வலுக்கட்டாயமாக இடம்பெயர்ந்து ஜெருசலமில் இஸ்ரேலிய குடியேற்றங்களை விரிவுபடுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளன என்றும், இது வீட்டு உரிமையை உறுதி செய்யும் சர்வதேச மற்றும் மனிதாபிமான சட்டங்களை மீறுவதாகும் என்றும் பபா செய்தி மேலும் தெரிவித்திருக்கின்றது. இஸ்ரேலிய அரசாங்கம் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் மற்றும் சர்வதேச நீதிமன்றம் ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீன பிரதேசங்களில் போர்க்குற்றங்கள் மற்றும் இனப்படுகொலையை தொடர்ந்து செய்து வருவதாகவே அங்கிருக்கின்ற சர்வதேச அமைப்புகள் குற்றம் சாட்டுகிறது. இதேவேளை லெபனானில் இஸ்ரேலிய குற்றங்கள் தொடர்கின்றன. அங்கு அல் பயாத் மீதான ட்ரோன் தாக்குதல்கள் மூலம் 2 கிஸ்புல்லா போராளிகளை கொண்டிருக்கின்றது. லெபனான் இறையாண்மை மற்றும் போர் நிறுத்த ஒப்பந்த மீறல்களின் பின்னணியில் தெற்கு லெபனான் மீதான அதிகரித்த சியோனிச தாக்குதல்கள் திங்களாந்து நேற்றும் தொடர்ந்தது. இதில் மிக அதிகமான உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றது. அது குறித்தான கணக்குகள் இன்னும் வரவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. தெற்கு லெபனான் மற்றும் பெகா மீதான சமீபத்திய சியோனிச தாக்குதல்களால் பல தியாகிகள் கொல்லப்பட்டனர் என்றும், இது ஒரு முழுமையான குற்றமாகும் என்றும் லெபனான் செய்திகள் தெரிவிக்கின்றது. தெற்கு லெபனானில் அல் பயாத் கிராமத்தில் ஒரு மார்க்கட்டை ஆலையை ஒரு மரக்கட்டை ஆலையை மர ஆலை நினைக்கிறேன் மர ஆலையை குறிவைத்து இஸ்ரேலிய ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளது. அப்பட்டமான தரைவழி மீறலில் பல ஆக்கிரமிப்பு புல்டோசர்கள் வாடி ஹவுனிக்குள் ஊடுருவி அகழ்வாராய்ச்சி நடவடிக்கைகளை மேற்கொண்டு லெபனான் பிரதேசத்துக்குள் தடைகளை அமைத்துள்ளது. காசா மீதான தொடர்ச்சியான தாக்குதலுக்கு மத்தியில் இஸ்ரேலிய கைதிகளின் உடலை ஹமாஸ் திருப்பி அனுப்புகிறது. அதாவது இந்த ஒரு இறுக்கமான யுத்த நிலைமையிலும் ஏற்கனவே கொல்லப்பட்ட இஸ்ரேலிய பொடிகளை அவர்கள் தேடி செஞ்சிலுவை சங்கத்தின் மூலம், சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தின் மூலம், ரெட் கிராஸ் மூலமாக அவர்கள் திருப்பி அனுப்பி வருகின்றார்கள். தெற்கு காசாவில் இஸ்ரேலிய ரோன் தாக்குதலில் பலவீனமான போர் நிறுத்தத்துக்கு மத்தியில் 2 பலஸ்தீனிகள் கொல்லப்பட்ட சில மணி நேரத்துக்கு பிறகு ஹமாஸ் மற்றொரு இறந்த கைதியின் உடல்களை இஸ்ரேலிடம் ஒப்படைத்துள்ளது. செஞ்சிலுவை சங்கம் சவப்பேட்டியை கைப்பற்றி காசாவில் உள்ள ஆக்கிரமிப்பு இராணுவத்தின் துருப்புக்களுக்கு அதை கொண்டு செல்லும் பணியில் ஈடுபட்டுள்ளதாக இஸ்ரேலிய ராணுவம் திங்களாண்டு நேற்று அறிவித்திருக்கின்றது. ஹமாஸ் உடல்களை கண்டுபிடித்து ஒப்படைக்க தவறினால் போர் நிறுத்தத்தை இடைநிறுத்துமாறு சில கைதிகளின் குடும்பங்கள் இஸ்ரேலிய அரசாங்கத்திடம் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருவதாகவும், சமீபத்திய உடல் அதனால் தொடர்ந்து இராணுவத்துக்கு ஒரு அதாவது இறந்தவர்களின் பொடிகளை தேடுவதில் கொஞ்சம் மும்முரம் காட்டுவதாகவும் அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஹமாஸ் உடல்களை கண்டுபிடித்து ஒப்படைக்க தவறினால் அந்த போர் நிறுத்தத்தை உடன் கேன்சல் ஆக்குமாறும் இந்த ஒரு பிரஷர் அந்த இராணுவத்திடமிருந்து வருகின்றதாகவே தெரிவிக்கப்படுகின்றது. இறந்த பணைய கைதிகள் ஒவ்வொருவரும் எங்கு வைக்கப்பட்டுள்ளன என்பதை ஹமாஸ் சரியாக அறிவார்கள் என்றும் பணைய கைதிகள் மற்றும் ஹமாஸ் போன குடும்பங்களை மன்றம் தெரிவித்தது. சரிதானே? ஹமாஸ் தனது அனைத்து கடமைகளையும் நிறைவேற்றி ஒவ்வொரு பிணை கைதியையும் இஸ்ரேலிடம் திருப்பி அனுப்பும் வரை ஒப்பந்தத்தின் அடுத்த கட்டத்திற்கு முன்னேற வேண்டாம் என்று இஸ்ரேல் அரசாங்கம், அமெரிக்க நிர்வாகம் மற்றும் மத்தியஸ்தர்கள் ஆகியோரை குடும்பங்கள் வலியுறுத்தினர் என்று அந்த சங்கம் தெரிவிக்கின்றது. ஹமாஸுக்கு எச்சங்கள் எங்கே என்று தெரியும் என்று இஸ்ரேல் அரசாங்கத்தின் கூற்றை இந்த அறிக்கை தெரிவிக்கிறது. அதாவது இந்த யுத்தத்தின் போது அவங்க பணைய கைதியாக வைக்கப்பட்ட இஸ்ரேலிய யூதர்களின் பொடிகள்
எங்கு என்ன நடந்தது என்பது ஹமாஸுக்கு தெரியும். எனவே இறந்தவர்களின் பொடியை தாங்கன்னு சொல்லி இஸ்ரேலுக்கு ஒரு நெருக்கம் அதாவது இந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களால் ஒரு நெருக்குவரம் அங்கு நிறைவேற்றப்பட்டு வருகிறதால் ராணுவம் ஒரு கெடிபிடியை துவங்கி இருக்கு. இந்த பொடியை தாப்பாண்டு இந்த பொடி உண்மையிலே எங்க இருக்குமா ஏண்டா இவங்க உயிரை காப்பாற்றுவாங்க. அதாவது ஒரு நெருக்கடியான நிலையில் ஒரு ஆகாய மார்க்கமான தாக்குதல் அதிகரிக்கின்ற போது இந்த இறந்த பொடியை தூக்குவானுங்களா இல்ல அவங்களோட உயிரை காப்பாற்ற பார்ப்பாங்களா என்பதும் ஒரு கேள்விக்குறி. ஆனாலும் ஒரு இப்படியான ஒரு நெருக்கடியான நிலையிலும் இறந்த யூதர்களின் பொடிகளை அவர்கள் பிரீசர் மூலமாக வைத்திருப்பதாக ஒரு தகவல் தெரிவிக்கின்றது. இப்பொழுது இந்த பணைய கைதிகளாக விடுவிக்கப்பட்டவர்கள் அங்கு சில தகவல்கள் கொடுக்கின்றார்களே, அவங்களுக்கு தெரியும் எங்க இருக்காங்க எங்க பொடி இருக்குன்னு சொல்லி அந்த வகையில ஒரு நெருக்குதல் இப்போது ஹமாஸுக்கு வருகின்றது. அவங்களோட பங்கரை குறிவைச்சுதான் இந்த விமான தாக்குதல்கள் நடைபெற்று வருவது. பங்கருக்குள்ளிருந்து அவர்கள் வெளியேற நேரம் ஓரளவு இந்த உளவாளிகளால் கொடுக்கப்படுவதுதான் இந்த 3 இறப்புகளும் வந்திருப்பதாகவும் ஒரு தகவல் வருகின்றது. எனவே மற்றும் ஒரு செய்தியில் பார்ப்போம். அதாவது அங்கு தொடர்கின்றது யுத்த நிறுத்தம் என்று ஒரு பேச்சளவில் சொல்லப்பட்டாலும் இஸ்ரேலின் தாக்குதல் தொடர்ந்து இடம்பெற்று வருவதாக நாங்கள் பார்க்கின்றோம். உலக அமைப்பிலும் அது பார்க்கப்படுகின்றது. பார்ப்போம் தொடர்ந்து என்ன நடப்பது என்பதை. நன்றி நேயர்களே, மீண்டும் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.